எங்கு ஆசை முடிவடைகிறதோ அங்கு மகிழ்ச்சி ஆரம்பமாகிறது. எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போது தான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். உன்னை பிடிக்காதவர்களிடத்தில் உனக்கான நியாயத்தை எதிர்பார்ப்பது கடினம். அவர்களிடமிருந்து விலகி செல்வது உனக்கு நலம். உன் எண்ணமே உன் வாழ்க்கைக்கு அடிப்படை. இவ்வுலகில் உழைக்காமல் வாழ்பவரை விட வாழாமல் உழைப்பவரே அதிகம். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க, நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமில்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். பலம் இருக்குதுன்னு எதிரியையும் பணம் இருக்குதுன்னு செலவையும் சம்பாதிக்க கூடாது. உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான். தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். எதை முடியும் என்று நம்பினால் முன்னேற்றம், முடியாது என்று நம்பினால் பின்னேற்றம். இறந்துவிட ஒரு நொடி துணிச்சல் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் தேவை. 100 நண்பர்கள் தரும் ஊக்கத்தை ஒரே ஒரு எதிரி தருவான். நமது வெளித்தோற்றம் மெதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர். விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை எதுவென தெரிவதில்லை, பலருக்கு கேள்வியே புரிவதில்லை. உன்னை தவிர யாரும் உனக்கு அமைதி தர முடியாது. பணத்தால் உயர்ந்தவர்கள் மனதால் உயர்வதில்லை. கொடுக்கும் குணம் யாரிடம் உள்ளதோ அவர்களே உயர்ந்தவர்கள். நாம் நினைக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியும் என்று, ஆனால் நம்மையே நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. நம் நேரம் நன்றாக இருந்தால் தவறுகளும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளப்படும். நம் நேரம் கெட்டதாக இருந்தால் நகைச்சுவையும் தவறானதாக எடுத்துக்கொள்ளப்படும். யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். எதிர்பார்ப்பவன் ஏமாந்து போகலாம், ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாதவனே பாக்கியசாலி. நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் மனிதனை மிஞ்சவும் இவ்வுலகில் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. மரணம் ஒரு முறைத்தான் கொல்லும், ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொல்லும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சை நிறுத்தும் முன் இடையில் பல முறை இறக்கிறான் மனிதன். மனதால், மனிதர்களால், மாற்றங்களால், ஏமாற்றங்களால். உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான். அதை சிறப்பாக பயன்படுத்து. உடன்பிறப்புகள் யாரும் உன் வாழ்வின் இறுதி வரை உன்னுடன் துணை வரப்போவதில்லை. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கையில். உனக்கு நீயே ஒளியாயிரு. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். எல்லாமும் அழிவதை பார்த்து கொண்டே தன் வாழ்வு மட்டும் நிலையானது என்று எண்ணி மனித மனம் துன்பத்துக்கு ஆளாகிறது. நீயாக முயற்சி செய்யாத வரையில் தானாக எதுவும் நடக்காது. வெற்றிகள் வந்து சேர்வதற்கு தனியாக நேரம் எதுவும் இல்லை. விடாமுயற்சி உடையவர்களுக்கு வெற்றி எந்த நேரத்திலும் வந்து சேரும். வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிலவின் ஒளியும் மலரின் மனமும் யாருக்கும் துன்பத்தை தருவதில்லை. நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது.
பிறரை சீர்திருத்தும் முயற்சியை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதல் கடமை. நீங்கள் யார் என்று தெரியாமல், உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல், உங்களுக்கு ஒரு புன்னகையை பரிசளிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும். தன் கடமையை கைவிடக்கூடாது. நீங்க தங்கத்தை தின்றாலும், தங்க பஸ்பத்தை தின்றாலும், இறுதியில் உன் உடலை தின்பது என்னவோ புழுக்கள்தான். இருக்கும் வரை நன்மையை செய். நீ செய்த நன்மையில் உன் உயிர் வாழும். கஷ்டங்கள் உண்மைகளை புரிய வைக்கும். இரவுகள் நட்சத்திரங்களை தெரிய வைக்கும். உனது எண்ணம் உயர உயர உயர்வு வரும் உன் வாழ்வில்.